அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் எல்லாரிடத்திலும் எப்படி அன்போடு இருக்கார், எல்லார் மேலேயும் தன் அருளை எப்படி ஒரு பாகுபாடு இல்லாமல் பொழிகிறார்னு பார்த்தோம். எல்லாரும் எல்லா உயிர்களிடத்திலும்னு சொல்லும் பொழுது அதில் மனிதர்கள் மட்டும் வரமாட்டார்கள் இல்லையா, விலங்குகளும் அதில் வரும். அது நாயாக இருந்தால் என்ன, பூனையாக இருந்தால் என்ன, வேறு எந்த விலங்காக இருந்தால் என்ன, அதுவும் ஒரு ஜீவன், அதுவும் ஒரு உயிர். அனைத்து உயிர்களிடத்திலும் உறைபவர் அந்த பரமன் என்பதைத்தானே அத்வைத தத்துவமாக நம் மகான்கள் நமக்கு சொல்லியிருக்கா. ஆக ஒரு முறை என்னார்து, ஸ்ரீமடத்தில் யானை ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் ஸ்ரீமடத்தில் யானை மிக மிக ஜோராக மிக மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு பவனியெல்லாம் வரும். நம் சுவாமிகள் எங்கு விஜயம் செய்தாலும் அந்த ஸ்ரீமடத்தின் பரிவாரத்தில் யானை ஒரு முக்கிய பங்கினை வகிக்கும். அப்படி ஸ்ரீமடத்தில் இருந்த யானைக்கு என்ன செய்வானா, தினமும் சாயங்கால வேளையில் சாதத்தை நன்னா வடித்து அந்த சாதத்தை உருட்டி அந்த சாதத்தில் வெல்லம் நெய்யெல்லாம் சேர்த்து அந்த யானைக்கு உருண்டையாக அந்த யானைப்பாகர் கொடுப்பார். இது ஸ்ரீமடத்தின் வழக்கமாக இருந்தது. ஆக நித்தியமும் நிறைய உருண்டைகளை செய்து அந்த யானைக்கு, அந்த காலத்தில் இருந்த யானைகளுக்கு ஸ்ரீமடத்தில் எல்லாத்துக்கும் கொடுப்பது ஒரு வழக்கம். ஒரு நாள் அந்த சாயங்கால வேளையில் அந்த யானைப்பாகன் அந்த உருண்டையை ஊட்டும் அந்த தருவாயில் மகா சுவாமிகள் அங்கே வந்துட்டார். இவர் அந்த ஒவ்வொரு உருண்டையாக அப்படி அழகாக அப்படி அதை எடுத்து உருட்டி அந்த யானைப்பாகன் அந்த யானையின் வாயில் தும்பிக்கைக்கு அடியில் அப்படி வைக்கும் பொழுது அதை யானை தும்பிக்கையால் அழகாக அந்த உள்ளே தள்ளும் காட்சி இருக்கு இல்லையா, அது பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கும். ஸ்ரீமடத்தில் மகா சுவாமிகளை தரிசிக்க வரும் தொண்டர்கள், தொண்டர்களின் குழந்தைகள் எல்லாருமே இந்த காட்சியை பார்க்க ஆவலோடு வருவார்களாம். அந்த யானை பாகனை உருட்டி உருட்டி வைக்க அந்த யானை தும்பிக்கையால் உள்ள தள்ளி தள்ளி முழுங்க அது அவ்வளவு ஒரு அழகாக சுவாரஸ்யமாக இருக்கும் பார்ப்பதற்கு. யானையினாலே சுவாரஸ்யம் தானே எந்த குழந்தையாக இருந்தாலும். அப்படி பார்த்துன்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் மகா சுவாமிகள் அந்த யானை இருக்கும் இடத்திற்கு வந்துட்டார். அப்படி யானையை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறார். யானைக்கு வைத்திருந்த அந்த உணவு, அந்த சாத உருண்டைகள் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறார். அப்படி பார்த்துட்டு அப்படி யானையை பார்த்தவர் ஒரு க்ஷண நேரம் நின்று பார்த்தவர் அந்த ஸ்ரீமடத்தின் ஸ்ரீகாரியம் இருக்கார் இல்லையா, மேனேஜர், அவரை கூப்பிட்டு, இன்னைக்கு யானைக்கு இந்த சாதத்தை கொடுக்க வேண்டாம், இதை விட்டுட்டு மறுபடியும் வேறு சாதத்தை வடித்து அதில் வெல்லம் சேர்த்து யானைக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன் இந்த முன்னமிருந்த சாதத்தை வேண்டாம்னு சொன்னார், அதில் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் புரியலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மேனேஜர் அழைச்சிண்டு மகாவிரைவாக உள்ள வர சொல்கிறார். அப்படி வந்ததுமே தன் அறைக்கு வரும்பொழுது அவர் சொல்கிறார் சுவாமிகள் அவர்கிட்ட, யானைக்கு தானே கொடுக்குறோம், வாயில்லாத ஜீவன் எதை வேணாலும் கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டு இருந்த அந்த சாதத்தில் அந்த உருண்டைகளில் எல்லா சாதங்களிலுமே பொறுக்கு தட்டி போயிடுது, அதாவது காஞ்சு போயிடுது எல்லாம். அது பாவம், அதற்கு வாயில்லை, அதனால் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக பொறுக்கு தட்டின உணவு அது கொடுக்கலாமா, நம்ம அப்படி சாப்பிடுவோமா, அந்த மாதிரி சாதம் ஆயிடுத்துனா நம்மளே தொட மாட்டேங்கிறோமே, நாம் எப்படி அதை சாப்பிட மாட்டேங்கிறோமோ அது மாதிரி தானே மற்ற ஜீவராசிகளையும் நாம் பார்க்கணும். இங்கே பார்த்துக்கோங்க, யானைக்கு நாம் கொடுக்கறது சாக்ஷாத் கஜமுகனுக்கே கொடுக்குற மாதிரி. நீங்கள் எப்படி பயபக்தியோட பிள்ளையாருக்கு நைவேத்தியத்தை படைப்பீங்களோ அதே மாதிரி தான் இந்த யானைக்கும் கொடுக்கணும். எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உணவையும் கொடுத்துடலான்னு நீங்கள் செய்யப்படாது அப்படின்னு சொல்லவும் அனைவரும் அப்படி ஆனந்த பரவசத்தோடு அப்படி மகானை பார்க்கிறார்கள். இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்தால், மகா சுவாமிகள் அந்த யானையை ஒரு தூரத்துலேருந்து பார்த்தார். அந்த யானை மகாபிரியவாள்கிட்ட சொல்லித்தோ என்னமோ, எனக்கு இந்த அன்னமெல்லாம் பொறுக்கு தட்டி போயிடுத்துன்னு அது யாருக்கும் தெரியலை. அந்த சாத உருண்டைகளை ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறார், அது தொட்டு பார்க்கலை. நாம் ஒன்று அதை தொட்டு பார்க்க வேண்டும், இல்லையேல் அதை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். அந்த சாதம் எப்படி இருக்குது என்பதை கண்டறிய சுவாமிகள் எதுவுமே செய்யலை. கொஞ்சம் தூரத்திலிருந்து அதை பார்த்தார், அந்த யானையை பார்த்தார். அந்த பார்த்த அந்த தருவாயிலேயே உணர்ந்து கொள்கிறார் அந்த சாத உருண்டைகள் பொறுக்கு தட்டி போய்விட்டன என்பது.
ஏகோ தேவஹ சர்வபூதஹ அந்தராத்மா, எல்லா ஜீவன்களிடத்திலும் உறைபவர் இருப்பவர் அந்த அந்தராத்மாவான பரம்பொருள் மட்டுமே என்பதை வெறும் போதிக்காமல் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் மகான் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நாம் சுற்றி இருக்கும் அனைவரிடத்திலும், அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் அன்போடு இருக்க பழகிக்கொண்டோம் என்றால் நாம் வாழும் இடமே சொர்க்கமாகி போகுமே இல்லையா? சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்ஜே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.